அமலுக்கு வந்த 50% வரி விதிப்பு. என்ன செய்ய போகிறது இந்தியா? அமெரிக்காவோட 50% வரி விதிப்பு ஆகஸ்ட் 27ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கு. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகிற பொருட்களுக்கு 25% வரி விதிப்பும் கூடுதலா 25% அபராதமும் விதிச்சிருக்கு அமெரிக்கா. ட்ரம்போட இந்த வரி விதிப்பால இந்தியாவோட சாமானியர்கள் பாதிக்கப்படுற சூழல் ஏற்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கூடுதல் வரி விதிப்புல பாதிக்கப்பட்டிருக்கிறதால இந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யறது, ஆட்குறைப்பு மூலமா வர்த்தகத்துல தங்களை தக்க வச்சுக்க முயற்சிக்கும். இதனால நேரடியாவே தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவோட பாதிப்பு என்னவா இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இருக்கிற நம்ம நாட்டோட ஏற்றுமதியில 66% பாதிப்படைய வாய்ப்பு இருக்குன்னு சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி அமைப்பு தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவோட வரி விதிப்பால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு? ட்ரம்போட அதிரடியால இந்தியாவின் வல்லரசு இலக்குக்கு பாதிப்பு வருமா? இழப்பை ஈடுகட்ட இந்தியா என்ன செய்ய போகிறது? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இப்போ நடைமுறைக்கு வந்திருக்க அமெரிக்காவோட வரி விதிப்பால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் 8730 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களுக்கு இனி 50% வரி விதிக்கப்படும். இதனால ஆடைகள், ரத்தினங்கள், நகைகள், கடல்சார் உணவுப் பொருட்கள், தோல் பொருட்கள் சார்ந்த துறைகள் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா குறிப்பா கோவையில இருந்து கெமிக்கல்ஸ் மற்றும் பம்புகள், வால்வுகள், மைனிங், கிரஷிங் எந்திர உதிரி பாகங்கள், கனரக ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள், காற்றாலை உதிரி பாகங்கள்னு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கு. ஆனா இந்த பொருட்களோட இறக்குமதி வரியில ஒரு பகுதியை இந்திய உற்பத்தியாளர்கள் ஏத்துக்கிடணும்னு அமெரிக்க வணிகர்கள் நிர்பந்திக்கிறதா கோவை தொழில் கூட்டமைப்பினர் தெரிவிச்சிருக்காங்க. புது வரி விதிப்பால உற்பத்தி ஆர்டர்கள் வரதும் சுத்தமா நின்றுச்சுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் உதிரி பாகங்களுக்கு இந்தியாவை தான் அமெரிக்கா நம்பி இருக்கிறதாவும் சொல்றாங்க. உதிரி பாகங்களுக்கு இந்தியாவை விட்டா சீனா தான். சீனா கிட்ட உதிரி பாகங்களை வாங்குறதுக்கு அமெரிக்கா தயாரா இல்ல. அதனால உதிரி பாகங்களுக்கு மட்டுமாவது அமெரிக்கா வரியை குறைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா அது நடக்குமாங்கிறது சந்தேகம்னு கோவை தொழில் கூட்டமைப்பு சொல்லுது. ஜவுளி பொருட்களுக்கு இந்தியாவை அமெரிக்கா தவிர்த்துட்டா வங்கதேசம், வியட்நாம்னு மாற்று நாடுகள் இருக்கு. ஆனா உதிரி பாகங்களுக்கு இந்தியாவை விட்டா அமெரிக்காவுக்கு வேற எந்த மாற்றும் இல்லைங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அமெரிக்காவோட வரி விதிப்புக்கு இந்தியா தரப்போற நிவாரணம் என்னங்கிறத பத்தின எந்த அறிவிப்பையும் இதுவரைக்கும் பிரதமர் மோடியோ நிதியமைச்சகமோ வெளியிடல. மாறா வர்த்தகர்களின் நலன் காப்போம், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு துணை நிற்போம்னு உற்சாகப்படுத்துற வார்த்தைகளை மட்டுமே மத்திய அரசு சொல்லிட்டு வரதா ஏற்றுமதியாளர்கள் ஆதங்கப்படுறாங்க. அமெரிக்கா திடீர்னு இந்த வரியை போடல. 8 மாசமா பேச்சுவார்த்தை நடந்து வரி அறிவிப்பு 15 நாளைக்கு முன்னால அறிவிச்சு அமலுக்கு வந்திருக்கு. இந்த கால இடைவெளியில அமெரிக்காவோட வர்த்தக தாக்குதலுக்கு மாற்று என்னங்கிறத மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. 50% வரி விதிப்புல இருந்து காப்பாத்த சில சலுகைகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க கோரிக்கையா இருக்கு. குறிப்பா சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு அவங்க கட்டுற கடன்ல இருந்து விலக்கு அளிச்சிருக்கலாம். இந்த கூடுதல் மாதங்களுக்கு பிறகு வசூலிச்சிருக்கலாம்னு ஏற்றுமதி சலுகைகளையும் அறிவிச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் கோரிக்கை வைக்க துவங்கியிருக்காங்க. இந்த இடத்துல பிரதமர் மேல இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது. அமெரிக்கா இந்தியாவோட நட்பு நாடா இப்பவும் இருக்கு. ஆனா வரி விதிப்புக்கு பிறகு இந்தியா சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் தன்னோட நட்பை வலுப்படுத்தி இருக்கு. நம்மோட வெளிநாட்டு கொள்கை, அதுல இருக்கிற ராஜதந்திரங்கள் என்னங்கிறத பார்க்க வேண்டிய தருணம் இதுனாலும் குறைந்தபட்சம் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் ஒரு தொலைபேசி உரையாடலை நிகழ்த்தி இருந்தாலே இவ்வளவு பெரிய சுமை இந்தியாவுக்கு வந்திருக்காதுங்கிற விமர்சனங்களையும் பொருளாதார நிபுணர்கள் வைக்க துவங்கியிருக்காங்க. எந்தவித நெருக்கடிகளுக்கும் இந்தியா அடிபணியாதுன்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. சிறு தொழில் முனைவோர், விவசாயிகள், கால்நடை வளர்ப்போருக்கு எந்த தீமையும் ஏற்பட மத்திய அரசு விடாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும்ங்கிற அறிவிப்பையும் பிரதமர் செஞ்சிருக்காரு. டெல்லியில அடுத்த மாசம் முதல் வாரத்துல நடக்க போற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல வரி விகிதங்களை குறைக்கிறது தொடர்பான இறுதி முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற 5, 12, 18, 28% ஜிஎஸ்டி வரி விதிப்பு இனி 5 மற்றும் 18% மாத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கான். சிமெண்ட், சலூன், பியூட்டி பார்லர்கள், தனிநபர் ஆயுள் காப்பீடு,
சுகாதார காப்பீட்டு திட்டங்கள்னு மக்கள் பயன்படுத்துற பொருட்களுக்கு வரி குறைப்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அமெரிக்காவோட வர்த்தக போர்ல பாதிக்கப்பட்டிருக்கிற இந்திய பொருளாதாரத்தை மீட்க வெறும் வார்த்தைகள்ல இல்லாம யதார்த்தமான நடவடிக்கைகள்ல மத்திய அரசு ஈடுபடணுங்கிற ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கையை உடனே பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாவும் இருக்கு.